பர்சன்டேஜில் இந்த மாடல் கொஸ்டின் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டாக கேட்குறாங்க. ஸோ வரக்கூடிய டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் இதே மாடல் சம் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதாவது 16 பொருட்கள் வாங்கிய விலை என்பது 12 பொருட்கள் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம் கண்டுக்கிறாங்க. ஸோ இந்த மாடல் கொஸ்டின் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். கொஸ்டின்ல 16 பொருட்கள் வாங்கிய விலை என்பது 12 பொருட்கள் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம் காணுகிறாங்க. அதாவது 16 பொருள் வாங்குறாரு. எக்ஸாம்பிள் ஒரு கடைக்காரர் ஒரு 16 பொருள் கடைக்கு வாங்குறாரு. அதில் 12 பொருள் விற்கும் போதே அவருக்கு அந்த 16 பொருளுக்கு என்ன அமௌண்ட், அந்த அமௌண்ட் கிடைச்சிருச்சு. அப்ப மீதி என்ன இருக்குது? 16ல 12 போச்சுன்னா மீதி 4. ஸோ அந்த 4 பொருள் விற்கும் போது அவருக்கு லாபம் தான். அது சதவீதத்தில் கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இந்த டிஃபரன்ஸ் ரெண்டுக்கான, அதாவது வாங்கிய விலைக்கு விற்ற விலைக்கான டிஃபரன்ஸ் வகுத்தல், டிஃபரன்ஸ் வகுத்தல் விற்ற விலை. எப்பவுமே வகுத்தல்ல விற்ற விலை இதை தான் வகுத்தல் போடணும். ஸோ அப்போ என்ன இருக்குது? 12 வகுத்தல்ல 12 இன்ட்டு சதவீதம் கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு 100. நெக்ஸ்ட் 12 4ஆல் கேன்சல் பண்ணா 3, 100 3ஆல் கேன்சல் பண்ணா 33 3 99, மீதி 1 வகுத்தல் 3%. ஸோ இப்போ அவருக்கு 33 1/3% லாபம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. 20 பொருட்கள் வாங்கிய விலை என்பது 10 பொருட்கள் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம் காண்கிறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம். இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.